லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனி அப்படி தான் வந்து சூர்யா சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படம் இருந்ததான்று இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இன்றைக்கி நாம் பார்த்த படத்துலேயே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்யூச்சரில் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை தமிழ் மூவிஸில் வந்து மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மூவி 2040 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிஆர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கிருத்தி செட்டி வந்து அவங்களுக்கு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான கதை. அதாவது விக்னேஷ்வன் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனை வந்து கனெக்ட் பண்ணலான்னு நினச்சிருப்பாரு. கனெக்ட் பண்ணிட்டாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கதை வந்து அழகாக கொண்டு போயிருப்பாங்க. இதில் நடிச்சிருக்க கதாபாத்திரங்கள் அண்ணன் சீமான் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இது கதை என்னன்னா, ஒரு ஆப் டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஆப் வந்து எப்படின்னா, அவங்க அந்த ஆப் மூலியமாக தான் வந்து லவ்வே பண்ணுறாங்க. அந்த ஆப் இல்லைனா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சின்ன ஒரு ரிங்கை போட்டு இந்த ஆப் தான் வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து யாரையும் லவ் பண்ணணும், யார் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணுறது இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, பிஆர் வந்து எப்படி லவ்வரை வந்து கரெக்ட் பண்ணாரா இல்லையா, லாஸ்ட்டில் கனெக்ட் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற கதையை ரொம்ப அழகாக சொன்ன விதமாக இருக்கட்டும், படக்குழு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சில விஷயமும் இருக்குது. அதை தவிர்த்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான பெஸ்ட் மூவினே சொல்லலாம். போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டருக்கான படம் தான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் சைனிங் ஆஃப்.